ஓபன் ஆகாது. நான் இத பிரஷர் பண்ணி பார்க்கறேன். தமிழ்நாடு ஃபுல்லும் பண்ணி கொடுக்குறீங்களா? எப்படி சென்னை ஃபுல்லுமா? இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா பண்றேன் மேடம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆமா டோர் அண்ட் விண்டோ எல்லா இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க 5 to 10 இயர்ஸ் கிட்ட லைஃப் வரும். விண்டோஸே இல்லனா கூட நம்ம ஜஸ்ட் வால்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் பாத்தீங்கன்னா நம்ம 2 in 1 யூஸ் பண்ணலாம். இப்போ அதே ப்ளீட்டட் மாடல். இப்போ உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட் போயிடுச்சு. இப்போ இங்க இன்னொரு பேட்டர்ன் இருக்கு. இது மாதிரி மேல் அண்ட் ஃபீமேல் ஆமா மேக்னெட்ல. சோ இது ஆட்டோமேட்டிக்கா போய்ட்டு இது நல்ல சவுண்ட்லயே தெரியுது, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ நீங்க ஹால் டு கிச்சன் வந்து பெரிய ஏரியாவா இருக்கு. உங்களுக்கு கிச்சனுக்கு வந்து ஏசி போடுவீங்க. கிச்சன் ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லாக் சிஸ்டம் இருக்கு. சோ உள்ள வீட்லயே நம்ம லாக் பண்றதுக்குள்ள உள்ள பட்டன் டைப் இருக்கு. பாத்தீங்கன்னா லாக் ஆயிடும். ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட். சோ மஸ்கிட்டோ நெட்ல வந்து பாத்தீங்கன்னா A to Z வெரைட்டிஸ் இருக்கு. சோ ஃப்ரம் லோ ரேஞ்சஸ்ல இருந்து உங்களுக்கு பிரீமியம் ரேஞ்சஸ் வரைக்கும் மஸ்கிட்டோ நெட் எல்லா ஆப்ஷன்ஸுமே அவைலபிளா இருக்கு. சோ பேசிக் பாத்தீங்கன்னா யூசுவலா நம்ம வெல்க்ரோ டைப் வந்து பேசிக்கா இருக்கும். நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வெல்க்ரோ மட்டும் பேசிக்கா நம்ம பண்ணிட்டே இருக்கோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் டைப், தென் ரோல் அப் அண்ட் ஸ்லைடிங். இப்போ வந்து நமக்கு வந்து ஸ்லைடிங்லேயே பாத்தீங்கன்னா ஃபைபர் அந்த மாதிரி தான். இப்போ நம்ம ஸ்லைடிங்லேயே வந்து SS வரைக்கும் வந்துருச்சு. அண்ட் செக்யூரிட்டி பிளேட்டுமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ ஃப்ரேம் டைப்லேயே பாத்தீங்கன்னா 4 to 5 வெரைட்டிஸ்ல இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு குவாலிட்டியில டிசைன் வைஸும் உங்களுக்கு வேரியேஷன்ஸ்க்கு வரும் அதுல. ஸோ இதுல பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெல்க்ரோ வெரைட்டிஸ்லேயே வந்து லேட்டஸ்ட் மாடல். சோ வெல்க்ரோ வந்து யூசுவலா வந்து நமக்கு வந்து அந்த வெல்க்ரோன்ட்டே நம்ம அப்படிதான் சொல்லுவோம். அந்த வெல்க்ரோ ஸ்டாப் இருக்கும் மேல் அண்ட் ஃபீமேல், அதான் யூஸ் பண்ணுவோம். இது அப்படியே பாத்தீங்கன்னா இது PVC சேம் ஃபைபர் கிளாஸ் யூஸ் பண்றோம். பேக் சைடுல வந்து மேக்னெட் ஸ்டிப் இருக்கு. சேம் அது மாதிரி வெல்க்ரோ மாதிரி மேல் அண்ட் ஃபீமேல் ஆமா மேக்னெட்ல. சோ இது ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு ஒட்டிக்கும். சோ இது வந்து பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ஓல்டாவும் ரொம்ப ஓல்டு வெல்க்ரோ ஃபீல் இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு பார்க்கிறதுக்கு எலகண்டாவும் இருக்கும். இந்த டிசைன்ஸ் பார்க்க இதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் உங்களுக்கு. இது எவ்வளவு வருது per square feet? இப்போ ஸ்கொயர் ஃபீட் இது வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு 99 rupees கிட்ட வருது. ஆமா ஆஃப்டர் வெல்க்ரோ இதுதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பிரைஸ்ல வரும். வெல்க்ரோ ஸ்டார்டிங் நமக்கு வந்து 25 rupees ல இருந்து 30 ஆனா லைஃப் இருக்காது இல்லையா? ஆமா அப்போ வெல்க்ரோன்றது உங்களுக்கு ரொம்ப ஓல்டு மாடல். தென் வந்து லைஃப்மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது, SS அளவுக்கு இருக்காது. இதுவுமே ஃபைபர் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃப்னஸா இருக்கும். இதுல நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ அத வந்து ஸ்டிட்ச் பண்ணிடுவோம். ஆமா ஃபுல்லா ஓபன் பண்ண முடியும். ஃபுல்லாமே ஓபன் பண்ணலாம். ஓகே. ஓ ஜஸ்ட் இது வந்து ஜஸ்ட் மேக்னெட் மாதிரி இருக்கு. ஆமா ஆஃப்டர் வெல்க்ரோ அண்ட் இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் டைப் இருக்கு. சோ ஃப்ரேம் டைப் யூசுவலா வந்து நம்ம வுடன் விண்டோஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்கே 2 வெரைட்டிஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாப்பர் மாடல்ல இருக்கும். இதுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து உங்களுக்கு 1 inch உங்களுக்கு ஃப்ரேம். சோ ஹெவியா இருக்கும் ரொம்ப. இதுல வந்து SS மெஷ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். SSல பிளாக் அண்ட் நிக்கல் கோடட். நீங்க ஷூட் பண்ணும்போது தெரியும் இது வந்து உங்களுக்கு கிளாரிட்டி வைஸ் இன்விசிபிளா இருக்கும் நல்லா பாக்குறதுக்கு. ஓகேங்களா? டிரான்ஸ்பரன்ட் லெவல் நல்லா இருக்கும். சோ இது மாதிரி ஸ்டாப்பர் மாடல். நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட் மாடல். சேம் நான் உங்களுக்கு அதுல காமிச்ச மாதிரி இதுவும் மேக்னெட் தான். இது ஆட்டோமேட்டிக்கா மேக்னெட் மாதிரி ஃபுல்லா போய் ஒட்டிக்கும். நீங்க ஸ்டாப்பர் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஹிஞ்சஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அலுமினியம்ல இருக்கும். இதுல ஹிஞ்சஸ்லாம் வந்து நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம். இங்க எல்லாமே அலுமினியம் யூஸ் பண்றோம். அப்படியே அப்கிரேட் லெவல்ல இருக்கும். இது ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விண்டோ ஃப்ரேம் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 160 ல இருந்து இருக்கு மேடம் பிரைஸ் ரேஞ்சஸ். ஆமா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ப்ளீட்டட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஆமா டோர் அண்ட் விண்டோ எல்லா இடத்துலயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு 2x2 விண்டோல இருந்து நீங்க வந்து உங்களுக்கு லென்த் வந்து 20 feet இருக்கு, ஹைட் 7 feet 8 feet இருக்க வரைக்கும் எல்லா லென்த்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மோர் தென் 10 feet இது. சோ இது நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இதுல டிஃபரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பாருங்க இது வந்து நம்ம கம்பெனி வாரண்டியே நம்ம வந்து 1 year கொடுத்துறோம். ஓகேங்களா? சோ இது எல்லாமே ப்ராடக்ட் அவைலபிள் தான் இருக்கு. இது சாலிடா உங்களுக்கு 5 to 10 years கிட்ட லைஃப் வரும். இது கம்ப்ளைண்ட் அது வந்தது இல்ல. அது மெயின் டோருக்கு நம்ம வந்து இந்த ரூம் டோர்ஸ்க்கு கூட இது போடலாம் இல்லையா? ஆமா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாட்டம் வந்து எப்படி இருக்கும்? சோ இதுல பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேனலும் வரும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிளாட் லெவலையும் வரும். இப்போ நீங்க மெயின் டோருக்குலாம் போடுறீங்க உங்களுக்கு ஃப்ரேம் இல்லைன்னா இந்த மாதிரி ஃபிளாட் பட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் பேரியர் ஃப்ரேம் சொல்றோம். சேம் கைண்ட் வந்து உங்களுக்கு பாட்டம் மட்டும் வந்து சேனல்ஸ் வரும். அது நம்ம ப்ளீட்டட்னு சொல்றோம். சோ 2 ஆப்ஷனுமே இருக்கு. அது அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இங்க உங்களுக்கு இதுல வந்து பாட்டம் இருக்கும். சேம் மெஷ் சேம் தான். மெஷ் மட்டும் கிரே கலர்ல இருக்கு. சோ இப்போ உங்களுக்கு பாட்டம் செக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்க விண்டோஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மாடல்ல போயிடலாம். இது வந்து வுடனுக்கு யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்க உங்களுக்கு இதுல வந்து விண்டோஸே இல்லைன்னா கூட நம்ம ஜஸ்ட் வால்ல இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே இதே மாடல் இப்போ இது ரொம்ப ட்ரெண்ட்ல எல்லா ட்ரெண்ட்ன்றது நமக்கு இப்போ வந்து ப்ளீட்டட் தான். ஆமா ஏன்னா இது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஒரு ஸ்பேஸ் வந்து ஆக்குபைட் பண்ணாது. as well as உங்களுக்கு தேவைப்பட்டா ஃபுல்லா நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஃபுல் வென்டிலேஷன்ஸ் கிடைக்கும். சப்போஸ் நீங்க வந்து மஸ்கிட்டோ பர்பஸ் யூஸ் பண்ண போறீங்கன்னா அப்படி ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். யூசிங் வைஸ் உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகே ப்ளீட்டட் என்ன ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? அத ப்ளீட்டட் உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 270 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமா ஸ்டார்ட் ஆகுது. ஓகே இது வந்து நம்ம அந்த டோருக்கு பார்த்தோம்ல அதே மாதிரி இதுலயுமே பிரிண்டட் டிசைன்ஸ் அவேலபிள் இருக்கு. சேம் தான். இதுல வந்து ஒன்லி டிஃபரன்ஸ்னா உங்களுக்கு பாட்டம் செக்ஷன்ஸ் வரும். அதுல வராது. மத்தபடி உங்களுக்கு மெஷ் அண்ட் அதோட மெக்கானிசம் எல்லாமே சேம் தான்.
ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் பாத்தீங்கன்னா நம்ம 2-in-1 யூஸ் பண்ணலாம். இப்போ அதே ப்ளீட்டட் மாடல். இப்போ உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட் போயிடுச்சு. இப்போ இங்க இன்னொரு பேட்டர்ன் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஹனிகோம் சொல்லுவோம். இந்த ஹனிகோம் என்ன பர்பஸ்லாம் யூஸ் பண்ணலாம்? நீங்க விண்டோஸ்க்கு யூஸ் பண்ணலாம். விண்டோஸ்க்கு பிரைவசி அண்ட் லைட் கட் ஆஃப் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். டெஃபினட்டா இல்ல. இப்போ இது வந்து பிளைண்ட்ஸ்க்கு பதிலா கர்டன்ஸ்க்கு பதிலா யூஸ் பண்ணலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது 100% பிளாக் அவுட்ல இருக்கு. சோ லைட் கட் ஆஃப் ஆயிடும், பிரைவசி உங்களுக்கு இருக்கும். நீங்க ஆஃப் ஓபன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் லைட் கிடைக்குது. சோ மஸ்கிட்டோவும் உங்களுக்கு கிடைக்கும். சோ ரெண்டுமே நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். எதர் இல்ல நீங்க மஸ்கிட்டோவுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பெரிய விண்டோ 10 ஃபீட்லாம் இருக்குன்னா நம்ம டபுளா தான் போடுவோம். சோ அதே கான்செப்ட் தான். இது வந்து உங்களுக்கு ஃபுல்லா கிடைக்குது. இது ரெண்டுமே சேம் காஸ்ட்ல தான் வருது. ஆமா. இப்போ நம்ம வந்து இப்ப தனித்தனியா வாங்கும்போது இது காஸ்ட் வைஸ் அதிகமாகும். நம்ம ரெண்டும் கம்பைன் பண்ணி போட்டனால உங்களுக்கு பிரைசஸ் கம்மியா தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப செப்பரேட்டா இப்ப நம்ம சிங்கிளா போடுறோம். இதோட கம்பைன் பண்ணி போடுறோம். இது சிங்கிளாவும் சேம் நம்ம மஸ்கிட்டோ காட்டுற மாதிரி சிங்கிளாவும் இருக்கு. இதுலயே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இருக்குங்களா? இது மெயினா வந்து நீங்க பார்ட்டிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க ஹால் டு கிச்சன் வந்து பெரிய ஏரியாவா இருக்கு. உங்களுக்கு கிச்சனுக்கு வந்து ஏசி போடுவீங்க, கிச்சனுக்குள்ள போவோம். அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு டோர் போட முடியாது. ஏன்னா நம்ம கிச்சன் டோர் சின்னதா தான் பண்ணிருப்போம். சோ அது இன்னொரு டோர் போட்டா அது கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும். சோ அந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிச்சன்ல இருந்து இங்க இருந்து பிரைவசியாவும் இருக்கும். செகண்ட் வந்து ஏசி கட் ஆஃப் பண்ணிக்கும், பார்ட்டிஷனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நிறைய பேர் வந்து ஓபன் கிச்சன் போடுறாங்க இல்லையா? சோ அப்ப வந்து ஹால்ல யாராவது கொஞ்சம் க்ளோஸா இருந்தா பரவாயில்ல, யாராவது வந்து ஸ்டேஜ் மாதிரி எப்பயாவது ரேரா வரவங்க எல்லாம் வந்தாங்கன்னா நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா? டெஃபினட்டா அதான் சொல்றேன். இது பிரைவசியா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அதான் சொல்றேன். இது பிரைவசி. அதுதான் பார்ட்டிஷன் நான் மென்ஷன் பண்ணதுதான். பார்ட்டிஷன்றது அதுக்காக தான். நம்ம பார்ட்டிஷன்றது நம்ம தேவைப்பட்டா யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். இது அந்த பர்பஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஏசி கட் ஆஃப் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி ஏசி போகாது வெளியே. 100% க்ளோஸ்ல இருக்கும் இது. இதெல்லாம் டோர், மெயின் டோர், பால்கனி அந்த மாதிரி. ஆமா யூஸ் பண்ணுவோம். சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா டோர் மாடல்ஸ். இப்போ நம்ம எல்லாமே ஃப்ரேம்ல பார்த்தோம். ப்ளீட்டட்மே டோருக்கு போடலாம். இப்போ நம்ம உங்களுக்கு டோர் மாதிரி உங்களுக்கு எஸ்எஸ்ல வேணும் அப்படின்னா சோ இப்போ இது டோர் டைப்போ. இப்போ இது பாத்தீங்கன்னா இது வந்து கிரைன்ஸ் கோட் பண்ணிருக்கோம். ஆல்மோஸ்ட் 100% நம்ம வீட்டை உள்ள வுட் டெக்ஸ்சருக்கு மேட்ச் பண்ணி நம்ம பண்ணிடலாம். சோ இந்த ஓபன் எதுக்குன்னா இப்ப நம்ம கிரில் உள்ள வச்சிருக்கோம்னா கிரில் ஆக்சஸ் பண்றதுக்காக ஒரு ஓபன். இது வந்து வுடன் டெக்ஸ்சர் பண்ணிருக்கோம். சேம் இது அதே தான், கொஞ்சம் டிஃபரெண்ட் கலர்ஸ். இது பாத்தீங்கன்னா அந்த கிரில் ஆக்சஸ் இல்லாம கொடுத்துருக்கோம். இது கிரில் ஆக்சஸோட கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு கிரில் ஆக்சஸ் வந்து நம்மளோட டோருக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது தான். ஓகேங்களா? சோ இப்போ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடியா இருக்கும். இது ரொம்ப ஸ்டடியா இருக்கும். சோ இதுவுமே மேக்னெட் தான். நம்ம மேக்னெட் ஸ்டிக் வச்சிருக்கோம். இந்த மாதிரி பிளேட் வச்சிருக்கோம். இந்த பிளேட்டுமே கஸ்டமைசபிள். இப்போ இந்த பிளேட்டே உங்களுக்கு நீங்க எனக்கு இன்னொரு பிளேட் வேணும் அல்ல மிடில் ஒரு பிளேட் வேணா பண்ணிக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுலயே நம்ம ரெண்டு மெஷ் யூஸ் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ், இது வந்து பெட் மெஷ். அது டிஃபரன்ஸ் தெரியுது. தெரியுதுங்களா? உங்களுக்கு திக்னஸ் டிஃபரன்ஸ் தெரியும். இது பெட் மெஷ் இருக்குன்னா கண்டிப்பா இப்போ பெட் மெஷ் வீட்ல வந்து பெட்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அது எஸ்எஸ் மெஷ்ல கொஞ்சம் கண்டிப்பா டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நெயில்ஸ்ல சோ இந்த பெட் மெஷ் யூஸ் பண்ணா ஈஸியா அது டேமேஜ் ஆகாது. 100% உங்களுக்கு பெட் ப்ரொடக்டிவாவும் இருக்கும். இப்போ எஸ்எஸ்ல பாத்தீங்கன்னா பெட்டுக்குமே ரொம்ப பண்ணும்போது அதுக்குமே வந்து உங்களுக்கு பிளட் அந்த மாதிரி ஹர்ட் ப்ராப்ளம் வந்துடும். சோ அதனால வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பெட் மெஷ் யூஸ் பண்ணா இது வந்து ஃபைபர் தான். ஃபைபர்லயே கொஞ்சம் திக்கான ஃபேப்ரிக் இது. சோ ஈஸியா இது வந்து டியர் ஆகாது. இது என்ன சார் ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேஞ்ச்? இது ஸ்கொயர் ஃபீட் வந்து டோர் டைப் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 270 ல இருந்து இருக்கு மேடம். ஸ்கொயர் ஃபீட் 270 டு எவ்வளவு வரைக்கும்? உங்களுக்கு 350 வரைக்கும் இருக்கு. ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா நம்ம லான்ச் பண்ணது மேடம். ஓகே. இப்போ வந்து நமக்கு ஃபாஸ்டாவும் இது மூவிங்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செக்யூரிட்டி பிளேட் சொல்றோம். இப்போ பிளேட் நம்ம அந்த ப்ளீட் பண்றதுக்கு நம்ம பிளேட்னு சொல்றோம். இது செக்யூரிட்டி பிளேட். செக்யூரிட்டி பிளேட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணனா மஸ்கிட்டோக்கு யூஸ் பண்றோம் as well as நம்ம கிரில்க்கு பதிலாவும் யூஸ் பண்றோம். ஓகே. இப்போ இது பாத்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் தான். ஈஸியா இது ஓபன் ஆகாது. நான் இத பிரஷர் பண்ணி பார்க்கறேன். தென் வந்து பாத்தீங்கன்னா இது அகைன் நம்ம சேம் அலுமினியம்ல ஹெவி ஸ்டாண்டர்ட் அலுமினியம்ல நிக்கல் கோடட். இது எல்லாமே அலுமினியம் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மள்ட்ட வந்து பியூர் வெர்ஜின் அலுமினியம் தான். T6064 கிரேடோட இருக்கு. சோ எல்லாமே பியூர் அலுமினியம் ஈஸியா வந்து நமக்கு கட் ஆஃப் ஆகாது, பிரேக் ஆகாது. எதுவுமே வந்து கிரஷ்ட் அலுமினியம் கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா பழைய அலுமினியம் ரீசைக்கிள் பண்ண அலுமினியம் ப்ராடக்ட் கிடையாது. எல்லாமே பியூர் அலுமினியம். சோ அதனால உங்களுக்கு வந்து 100% உங்களுக்கு வந்து அதுல ஸ்ட்ரெngth இருக்கும். அதுல மெயினா அதுல பியூர்ல என்னன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெngth கிடைக்கும். நல்ல ஓகே. இது நல்ல சவுண்ட்லயே தெரியுது, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ இது வந்து கஸ்டமைஸ் ப்ராடக்ட் தான். நம்ம டோர் சைஸ் என்னவோ அதுக்கு ஏத்தாப்புல கஸ்டமைஸ் பண்றதா. இதுலயுமே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு நம்மட்ட மெஷ்ல வந்து ஒன்லி நிக்கல் கோட்ன்றதால கொஞ்சம் Black லைஃப் நல்லா வரனால நம்ம ஒன்லி Black கலர் மட்டும் தான் பண்றோம். அகைன் இன்னொரு விஷயம் Black நம்ம இப்போதைக்கு என்ன காரணம் உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி வைஸ் Black நல்லா இருக்கும். மத்த கலர் போடும்போது அந்த கலர் தான் ஹைலைட்டடா தெரியும். நமக்கு வந்து விசிபிலிட்டி கம்மியாயிடும். சோ Blackல விசிபிலிட்டி நல்லா இருக்கும். அதனால Black நம்ம எல்லா மஸ்கிலுமே எஸ்எஸ்ல Black அதனால தான் மெயின்டைன் பண்றோம். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லாக் சிஸ்டமும் இருக்கு. இப்போ செக்யூரிட்டி சொல்லிட்டோம். இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது இதை பூட்டிட்டு போய்க்கலாம். ஓகே. இப்போ நான் பூட்டிட்டேன், வராது. கீ இருக்கு, ஓபன் பண்ணிக்கிறோம்.
சோ உள்ள வீட்லயே நம்ம லாக் பண்றதுக்குள்ள உள்ள பட்டன் டைப் இருக்கு பாத்தீங்கன்னா லாக் ஆயிடும் ஓகே சோ வெளிய போகும்போது கீ டைப் உள்ள வந்து பட்டன் டைப் ஆமா ஓகே அகைன் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 2 ட்ராக் சொல்லுவோம் ஓகே இதுவுமே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒயிட் பிரவுன் அண்ட் நம்ம உங்களுக்கு கிரைன்ஸ் கோட்டிங் கூட உடன் கிரைன்ஸ் கோட்டிங் கூட பண்ணிக்கலாம் இல்ல வந்து சாம்பியன் அந்த மாதிரி வந்து இப்ப அலுமினியம்ல வர சாம்பியன் கலர்ஸ் கோல்ட் கலர்ஸ் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இதுவுமே வந்து 2 ட்ராக் இது ஓகே இப்போ யூபிவிசி மாதிரியே இருக்கும் இது உங்களுக்கு பாக்குறதுக்கு இது வந்து பெரிய பால்கனி அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் டோர் அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ட்ராக்காவும் பண்ணலாம் ட்ரிபிள் ட்ராக் 4 ட்ராக் வரைக்கும் நம்ம அதை பண்ணிக்கலாம் ஓகே சார் என்கிட்ட நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டப்ப தமிழ்நாடு ஃபுல்லும் பண்ணி கொடுக்குறீங்களா எப்படி சென்னை ஃபுல்லுமா இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா பண்றேன் மேடம் ஓகே எப்படி வந்து மெஷர்மெண்ட்லாம் வந்து ஜஸ்ட் இந்த ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற நம்பர் கால் பண்ணாக்க மெஷர்மெண்ட்லாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா நம்மள்ட்ட வந்து பிரான்ச்சைஸ் அண்ட் பிரான்ச் எல்லாமே இருக்கு ஓகே டைரக்ட் பிரான்ச்சஸே பாத்தீங்கன்னா நமக்கு திருநெல்வேலியில இருக்கு நாகர்கோயில்ல இருக்கு திருச்சி அண்ட் மதுரை ஓகே அண்ட் பாண்டிச்சேரி அண்ட் இப்போ பெங்களூர்லயும் இருக்கு கொச்சியிலயும் இருக்கு எல்லாமே டைரக்ட் பிரான்ச்சஸ் பிரான்ச்சைஸ் அண்ட் டீலர்ஸ் நம்மள்ட்ட எல்லா சின்ன சின்ன லொகாலிட்டி எல்லாமே டீலர்ஸ் இருக்காங்க இப்போ நீங்க அங்க இருந்து கால் பண்ணும்போது எங்க பிரான்ச்சஸ் டைரக்டா வருவாங்க இல்லனா பிரான்ச்சஸ் இல்லாத ஏரியால நான் சொல்றது எல்லாமே மெயின் ஏரியா சின்ன சின்ன ஏரியாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டீலர்ஸ் அண்ட் பிரான்ச்சைசஸ் இருக்காங்க அந்த டீலர்ஸ் நம்ம கான்டாக்ட் பண்ணா டைரக்டா அவங்க வந்து சைட் விசிட் பண்ணிட்டு ப்ராடக்ட் நம்ம இங்க ரெடி பண்ணி அனுப்பிச்சுவோம் சேம் பிரைஸ் தான் அவங்களுக்கு ஸ்பெஷல் பிரைஸ் அவங்க வச்சிருக்க மாட்டாங்க சேம் நம்ம இங்க என்ன பிரைஸ் கோட் பண்றோமோ அதே பிரைஸ் தான் கோட் பண்ணுவாங்க அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவோம் ஓகே थैंक यू